ஹாய், நம்மளுடைய சேனல்ல இருந்து ஏற்கனவே பல வீடியோஸ் வந்து டெக் சம்மந்தமாக போட்டுட்ருக்கோம். அதில் டெல்னுடைய ஆல் இன் ஒன் பிசி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், அதனுடைய அன்பாக்சிங். அது இல்லாமல் ஹெச்பியோட ஆல் இன் ஒன் டெஸ்க்டாப்பும் நம்ம சேனலில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம கீழே கொடுக்குறோம். நீங்கள் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் பர்பஸுக்காக டெல்லிலேயே ஒரு லேப்டாப் வந்து வாங்கியிருக்கோம். அந்த லேப்டாப்பினுடைய அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கிளிப்பாக வீடியோவில் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து முடிச்சிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸ்ஸே தந்திருக்காங்க. அந்த ஓஎஸை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஆல் இன் ஒன் ஹெச்பி கம்ப்யூட்டர்லேயே அந்த இனிஷியேட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி போட்டுட்டு இருந்தால் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ அதை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சிஸ்டமை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லேப்டாப் வந்து டெல்லோடைய வேஸ்ட்ரோ 3430 மாடல். வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து டெல் வேஸ்ட்ரோனுடைய 3430 மாடல். அந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நல்லா கார்பன் பிளாக் ஃபினிஷில் வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எஸ்டி கார்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கான அந்த போர்ட் இருக்குது. அண்ட் தென் ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. புஷ் டைப்பில் நம்மளுக்கு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த போர்ட் தந்திருக்காங்க. ஆடியோனுடைய ஜாக் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தந்திருக்காங்க. அண்ட் தென் நம்ம லெஃப்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சி டைப் போர்ட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு தந்திருக்காங்க. அண்ட் தென் இங்கே நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஹெச்டிஎம்ஐக்கான அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கான பாயிண்ட் தந்திருக்காங்க. அண்ட் அதுலேயே நம்மளுக்கு இண்டிகேட்டரும் இருக்குது. இப்போ வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீபோர்டை வந்து பார்க்கலாம். இந்த கீபோர்டு வந்து நம்மளுக்கு பேக்லைட் இல்லாமல் தான் தந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இந்த லேப்டாப்பு. இதுக்கு ஒரு பேக்லைட் தந்திருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் என்னன்றதை நம்ம வீடியோனுடைய லாஸ்ட்டாக பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மவுஸ் ட்ராக்கிங் பேட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்ல பெரிய மவுஸ் ட்ராக்கிங் பேடாக இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீபோர்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறப்பே இது வந்து நல்லா ஒரு கிளிக் அண்ட் கிளாக்கியாக இந்த கீபோர்டு வந்து இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸருடைய ஸ்பெக் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், 13th ஜென் இன்டெல்னுடைய i3 ப்ராசஸர் வந்து 1305U அப்படிங்கிற அந்த எக்ஸாக்டாக அந்த ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 8GB ரேம் வந்து இம்பில்டாகவே தந்திருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் எதுவும் இல்லை. அதே போல் விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸ் நம்மளுக்கு கம்பெனி சைட்லேருந்தே தந்துடுறாங்க. ஸோ நீங்கள் புதுசாக லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு ஓஎஸும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதே போல் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு பேக்கேஜும் இதில் தந்துடுறாங்க. அதே போல் மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மைக்ரோசாஃப்டினுடைய ஸ்டூடெண்ட் அண்ட் ஹோம் பேக்கேஜ் தந்திருக்காங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லைஃப் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டிவைஸ் செக்யூரிட்டிக்காக நம்மளுக்கு வந்து மெக்காஃபே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் தந்திருக்காங்க. பட் இது வந்து 15 months தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி இதனுடைய வேலிடிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து 14 inch IPS LCD டிஸ்பிளே. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1920 x 1080 பிக்சல்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெப்கேம் வந்து 720p வெப்கேம் வந்து இருக்குது. இதோடைய ஹார்ட் டிஸ்க் வந்து 512GB SSD ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டிக்கு வந்து வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஸோ இதோடைய ஆவரேஜ் பேட்டரி லைஃப் வந்து 10 hours வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு அது எவ்வளோ நேரம் வருதுன்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 41 Wh. அதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு 65 watts சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்போட வெயிட் வந்து 1 kg 500 grams வந்து இருக்குது. எங்கே வேணால் நம்ம ஈஸியாக காம்பேக்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த லேப்பை நாங்கள் வாங்கினதை வந்து கிட்டத்தட்ட 39,000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த லேப்பை நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதோட யூசர் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த லேப்பை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணால் அதோடைய பையிங் லிங்க் அமேசானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் போர்ஷனும் கீழே இருக்கக்கூடிய இந்த கீபோர்டு போர்ஷன் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற இடத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனுடைய போர்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கருவியாக எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு. இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பின்னால் கொண்டு போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த கீபோர்டு வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி லிஃப்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள்
டைப்பிங் பண்ணுறப்போ ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது வந்து இந்த லேப்டாப்பில் கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சு அதை வந்து நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து டெல் வேஸ்ட்ரோனுடைய 3430 லேப்டாப்னுடைய அன்பாக்சிங் வந்து நம்ம பார்த்தோம். அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த லேப்டாப்பை நீங்கள் இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லேப்டாப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் தெரிவிங்க. அதே போல் இந்த லேப்டாப்பை நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அமேசானுடைய லிங்க் இருக்குது, அதில் போய் பை பண்ணுங்கள். அதே போல் டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் டெக் ஃபாலோவராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.